இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். வசனம் ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஆறுதலாக வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை சிருஷ்டித்தவன், நான் உன்னை உருவாக்கினவர், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன், நீ பலத்த காரியங்கள் செய்யும்படி உன்னோடு நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ என் பார்வைக்கு அருமையாய் இருக்கிற, உன்னை நான் நேசிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி செல்லும் பொழுது பூர வழியில் முன்னாடி சமுத்திரம் இருக்குது இல்லை, பின்னாடி பார்வோன் சேனை தொடர்ந்து வருகிறது. வழியே இல்லை, சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இல்லை, சூழ்நிலை அவங்களுக்கு பயத்தை கொண்டு வந்தது, திகிலை கொண்டு வந்தது. பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பாருங்க, தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். சமுத்திரம் இரண்டாய் பிரிந்தது. பாருங்க, அந்த சமுத்திரத்துக்கு தண்ணீர் கூட அவங்க மேலே புரளவில்லை. அவங்க வெட்டாந்தரையில் நடந்தது போல நடந்து சென்றார்கள் என்று பார்த்தோம். அப்படி தேவன் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் நம்ம பயப்படுற நாளிலே நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்ல தேவன். அதே மாதிரி தானியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 மனிதர்களும் பாருங்க, வைராக்கியமாய் நாங்கள் சர்வ வல்ல தேவனை மட்டும்தான் வணங்குவோம், இதை மனுஷ சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று வைராக்கியமாய் இருந்தார்கள். ஏன்னா அதுக்கு உயிர் இல்லை, அதுக்கு ஜீவன் இல்லை, அதையே நான் போய் வணங்கணும், அது ஒரு விக்கிரகம். ஆனால் என் தேவன் ஜீவனுள்ளவர், அவர் என்னை வழி நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை உருவாக்கினவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர், என் மேல் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில் நாங்கள் வணங்குனா அவர் ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான் வணங்குவோம் என்று வைராக்கியமாக இருந்தார்கள். பாருங்க, நேபுகாத்நேசர் என்ன பண்ணுறார், போயிட்டு அக்கினி ஜுவாலையில் அவர்களை கொண்டு போடுகிறார்கள். பாருங்க, அந்த இடத்துல சாட்சியாய் அற்புதமாய் நடந்தது. பாருங்க, அந்த அக்கினி ஜுவாலையில் அவங்க அவிந்து போகவில்லை, அவங்க மூடி கூட கருகவில்லை என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு தேவன் அவங்களோட இருந்தார். பாருங்க, எவ்வளோ அற்புதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி வேதத்தில் அநேக சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம தாவீதை கூட பார்க்கலாம். பாருங்க, அவர் வாழ்க்கையில் அநேக பகைஞர்கள், எதிரிகள், அவரை சுற்றி பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள். ஆனால் அதன் மத்தியில் தேவன் அவர் ஜீவனை காத்து அவர் அற்புதமாக நடத்தினார். ஏன்னா அவர் எப்பவுமே பாருங்களேன், தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பார், தேவனை துதித்து கொண்டே இருப்பார், தேவனுடைய உறவிலே இருப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக அந்த தேவனோட உறவில் இருக்கும் பொழுது, ஐக்கியத்தில் இருக்கும்போது, அவர் பிரசன்னத்தை நாடி தேடும் பொழுது பாருங்க, கண்டிப்பாக அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை மீட்டு கொண்டார், நம்மளை அற்புதமாய் நடத்துவார், நம்ம பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் பாருங்க, அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. நம்ம சூழ்நிலைகள் மத்தியில் அவர் நம்மோட கூட தான் இருக்கிறாரு. அவர் சொல்ல, நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருப்பேன், நீ உட்கார இடத்துல நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ படுக்கும்பொழுது நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் பிரச்சனையில் உன் போராட்டத்து மத்தியில் நான் உன் கூட தான் இருக்கிறேன். அப்போ நம்ம தான் மறக்காமல் என்ன பண்ணணும், அந்த ஜீவனில் தேவன் என் கூடயே இருக்கிறார் என்ற உணர்வின் அடிப்படையில் நம்ம வாழ வேண்டும், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம வாழ வேண்டும். ஒருவேளை சூழ்நிலை எதிராக இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசணும். பாருங்க, என் தேவன், சர்வ வல்ல தேவன் என் பக்கம் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவர் என் பக்கம் இருக்கிறார், நான் சும்மா இருப்பேன், என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருடைய மகளாக, அவனுடைய மகனாக நான் இருக்கிறேன். என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், வழியே இல்லாத இடத்தில் தேவன் வழியை உருவாக்குறவர் என்னோடு கூட இருக்கிறார்.
அந்த எஜமானனை நான் துதிப்பேன், அந்த எஜமானை நான் போற்றுவேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை அற்புதமாக வழி நடத்துறீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை போதித்து எங்களை நடக்க வேண்டிய வழியில் நடத்துறீங்கப்பா. எங்களை காக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகள் மத்தியில் நீரை நிறைவாய் கொடுக்குறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதிசயங்கள் அற்புதங்களை காண பண்ணுகிறவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவர், எங்கள் சரீரத்திற்கு பலவீனங்கள் மறைய பண்ணுகிற ஒரு பரிகாரியாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, எங்களோடு இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.